வாரத்தில் தியானித்த வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மைக்ல நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். போன வாரம் நம்ம அந்த வசனத்தை தியானிச்சோம். எத்தனை பேர் அதன்படி வாழ ஆரம்பிச்சீங்க? முன்னாடி மட்டும்தான் ஒரு ஆமேன் வந்திருக்குது. ஆமேன். சரி, அப்போ இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் யாருக்குன்னா அப்படி வாழ்ந்தவங்களுக்கு தான் வார்த்தை. சத்தமா ஹல்லேலூயா. எஸ், போன வார்த்தையிலே சொன்னோம், அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. அவனை எழுப்பி முன்னாடி விடுங்க. மைக் வாய்ஸ் எல்லாம் பண்றது. ஆமென். சரி, அப்போ அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன், சத்தமா சொல்லுங்க, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அதே சங்கீத பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதத்தில் அதற்கு கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எல்லாரும் வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை எல்லாம் எடுத்து வைத்திருப்பீங்க. 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அவனுடைய ஆசீர்வாதம். அதான் நல்ல தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்க. வேதத்தை பிரியமாயிருந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் எல்லாம் இப்ப இங்க கவனிங்க. முதல் பாயிண்ட், ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த இடத்துல மரங்கள் இருக்குது. மரங்கள் நம்ம வச்சிருக்கிறோம், சில மரங்கள் வச்சிருக்கிறோம், சில செடிகள் வச்சிருக்கிறோம். அது தண்ணீரை விட்டு கொஞ்சம் தள்ளி வைத்த நிலைமையில வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு நம்ம கொண்டு வந்து தினமும் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினாதான் அது நல்லபடியா என்ன ஆகும்? கவனிக்கிறீங்களா? நல்லபடியாய் வளர்ந்து நிற்கும். நீங்க மரங்கள் செடிகள் வச்சிருக்கலாம். அதற்கு தினமும் நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீர் ஊற்றும் பொழுது அது பசுமையாய் வளர நிற்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட மரம் அல்ல, நீ நடப்பட்டிருக்கிற இடமே நீர்க்கால்கள் ஓரமாய், நல்ல ஒரு ஓடைக்கு அருகாமையில, ஆற்றுக்கு அருகாமையில கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறாராம்? நட்டு வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். உனக்கு எந்த மனுஷனும் கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றணும் என்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கு தேவையான தண்ணீரை யாரோ தந்துதான் நீ வளர வேண்டும் என்பதல்ல, நீ தானாகவே எடுத்துக்கொள்ளுவ. புரியுற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இன்னார் தந்துதான் நான் மேல வந்தேன், இன்னார் தந்துதான் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தினது என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னுடைய வேரிலேயே கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னுடைய கீழாகவே கர்த்தர் உனக்கு வைத்து கர்த்தர் உன்னை மேன்மேலும் வளர பண்ணு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நீ கர்த்தர் உன்னை பார்த்து தெளிவாய் சொல்லுகிற, வேதத்தை பிரியமாய் வாசித்து தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர்க்கால்களில் நடப்பட்டு இருக்கிற மரத்தை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன்னை வளர வைப்பாரா? ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு யாரும் நன்மைகளை செய்வதில்லை, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளையா மாறுவ. யோசிச்சு பாருங்க. நல்ல நல்ல நதிகள் ஓடிக்கொண்டு இருக்குது. ஓரத்துல அந்த மரங்கள் செடிகள் இருக்குன்னா அது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? நல்ல பசுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆமே. அது வாடி போயோ வதங்கி போய் இருக்காது. அதற்கு எப்போ தேவையோ அப்போ அதை எடுத்துக்கொண்டே இருக்கும் தண்ணீரை. அதனுடைய வேர் ஒரு நாளும் எப்படி காய்ந்து போகவே போகாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமே. இப்போ நம்ம பந்தியில போய் உட்கார்ந்தோம், ஒரு நல்ல ஒரு திருமண வீட்டுக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சியில போய் உட்காருக்கிறோம். இலை போட்ட உடனே நம்ம உட்காந்து அப்படியே வச்சு வீசிடுதோமா? இலை தண்ணி தெளிக்க ஒருத்தன் எப்பண்டா வருவான்னு காத்துட்டு இருப்போம். அங்க இங்க வாடா தண்ணி தெளிச்சுட்டு டம்ளர் வைக்க மாட்டானுங்க. டம்ளர் வைடா, சாப்பாடு அங்கே வச்சுட்டு இருப்பா, இங்கே வைக்க மாட்டான். அதுக்காண்டி சாப்பாட்டுக்கு காத்து இருக்கணும், குழம்புக்கு காத்து இருக்கணும், கூட்டுக்கு காத்து இருக்கணும். அவன் கொண்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சாப்பிடும்போது பின்னாடி ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான். அது வேற இன்னொன்று. இப்படி எல்லா பக்கத்துலையும் காத்திருப்பாதான் இருக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆமென். ஆனால் பஃபே சிஸ்டம்னா எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம போய் என்ன பண்ணணும்? உனக்கு சிக்கன் வேணும்னா யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு நாளும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன ஆகாரம் வேணாலும் எடுத்து வைத்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் தேவையுள்ள காரியங்கள். நீ நீர்கால்கள் ஓரமாய் நீ நடப்பட்டு இருப்பன்னா யாராச்சும் எனக்கு கொண்டு வந்து தண்ணியை ஊத்துவாங்களாயான்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம். எந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம், எவனாவது வாய்க்கால வெட்டி நமக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணீரை நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்புவானான்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம். ஆல்ரெடி உன் நிலத்து கீழே தண்ணீர் நிரப்பப்பட்டே இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. ஹல்லேலூயா. உனக்கு குறைவே இல்லை. குறைவு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வேற அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ மற்றவர்கள் அல்ல, உன் தேவையை நீயே பூர்த்தி செய்வாய். எத்தனை ஆசைப்படுங்க, ஏன் தேவையை நானே பூர்த்தி செஞ்சுக்கணும், என்னுடைய காரியங்களை நானே பார்த்து கொள்ள வேண்டும், எத்தனை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது நீ மற்றவர்களை சாராமல் உன்னை சார்ந்து தேவனை சார்ந்து இருப்பேன்னு சொன்னா, வேதத்தை நல்லா பிரியமா வாசிச்சு வேதத்தை அதிகமாய் தியானிக்கிற மனுஷன் தான் நீர்கால்கள் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். கர்த்தர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வேதத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யாக்கோபு நமக்கு தெரிந்த காரியங்கள். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, உன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக நான் 14 வருஷம் என்ன பண்ணினேன், வேலை பார்த்தேன். 14 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கிறார். அடுத்தது 6 ஆண்டு காலம் உன்னுடைய மந்தைக்காக நான் என்ன பண்ணினேன், நான் வேலை செய்த. அப்ப 20 ஆண்டு காலம் ஒண்ணுமே இல்லாம வேலை பார்த்துருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலைமை கடைசி 20 ஆண்டு காலம் கழிச்சு ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே அப்போ அவர் யாக்கோபு சொல்லுகிறாரு, இனியாவது நான் எனக்குன்னு எதையாவது நான் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நாங்க எங்க புறப்பட்டு போக போறோம், எங்க ஊருக்கு நாங்க என்ன பண்ண போறோம், நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்று சொல்லி தன் பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் அழைத்து கொண்டு போகும் பொழுது லாபான், அதாவது அவருடைய மாமனார் வந்து தடுக்கிறாரு, நீ எங்க போக கூடாது, நீ எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா உன் நிமித்தமா தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ உடனே மாமனார் கேட்கிறாரு, நீ இங்கேயே தங்கிரு, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். அவர் கேட்கிறார், மாமனார் கேட்கிறாரு, நான் உனக்கு நீ இங்கே இருக்கணும்னு சொன்னா நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் போதும், நீர் எனக்கு செய்தால். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இங்க யாக்கோபு சொல்லுகிறாரு, நீர் ஒன்னும் சொல்ல வேண்டாம், இனி நான் என்ன பண்றேன், சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறபடி நீர் செய்தால் நான் இங்க இருப்பேன். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 20 ஆண்டு காலம் யாக்கோபு யாரையோ சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். 14 வருஷம் வேலை செஞ்சாதான் நம்ம திருமணம் ஆகும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. 6 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்தியாச்சு. 10 முறை. இந்த மாசம் நீ வேலை செஞ்சா உனக்கு 10 ஆடை நான் தருவேன்பான்னு யாக்கோபுக்கு சொல்லியிருப்பான். சம்பள நாட்களுக்காக அவன் போகும்பொழுது 4 ஆடை தான் கொடுத்துருப்பான். அப்போ ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றத்தோட, ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏமாற்றத்தோட யாக்கோபு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்தாரு. மற்றவர்களால போஷிக்கப்பட்ட வாழ்க்கை தான் யாக்கோபுக்கு இருந்துச்சு. எத்தனை கவனமா கவனிக்கிறீங்க? லாபான் எதையாச்சும் தந்தாதான் யாக்கோபுக்கு இருக்கு. ஏன்னா யாக்கோபு சொல்லுங்க, பகல்ல வெயிலும் இரவிலே பனியினால நான் பட்சிக்கப்பட்டேன். குளிர்லையும் வெயிலையும் அவர் கிடந்த 20 ஆண்டு காலம் இப்படிப்பட்ட வேதனை தான். லாபான் என்னன்னு சொல்லி விசாரிக்கல. ஏன்பா குளிர்ல கிடக்கிற, ஏன்பா வெயில்ல கிடக்கிற, உனக்கு நான் ஒரு கூடாரத்தை தருகிறேன், உனக்கு ஒரு மறைவிடத்தை தருகிறேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. யாக்கோபுடைய தேவை மற்றவர்களாலேயே சந்திக்கப்பட்டிருந்தது, அதுவும் மிக குறைவாகவே. ஒரு நாட்கள் வந்தது, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாக்கோபை 20 ஆண்டு காலம் ஒரு வனாந்தரத்துல நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருந்தான். வனாந்தரத்துல நடப்பட்ட மரம் சீக்கிரம் வளரவே வளராது. அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தினா கூட அது வறட்சியான இடத்துல இருக்கிறதுனால அது உயிரை மட்டும் தான் பாதுகாத்துக்கொள்ளும். அப்படியே சொங்கி போய் அப்படியே வளர்ந்து நிற்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட செடி மரமா இருந்த யாக்கோபை வேரோட அந்த வனாந்தரத்துல பிடுங்கி கர்த்தர் இன்னொரு இடத்துல நாட்ட ஆரம்பிக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. 20 ஆண்டு காலம் எந்த ஒரு செழிப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் யாக்கோபு இருந்தார். ஆண்டவர் யாக்கோபை வேற ஒரு இடத்துல பிடிங்கி நட ஆரம்பித்த உடனேயே லாபான் தேடி வருகிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒன்னு சொல்லுகிறார், உன்னை வனாந்தர இடத்திலிருந்து உன்னை கரையோரமாய் நீர்கால்கள் ஓரமாய் கர்த்தர் நடக்கூடிய ஒரு வருஷத்தின் முடிவு என்று நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டி சந்தோஷமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நல்லா விசுவாசிக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் 10 மாதங்களா நான் வனாந்தரத்தில் நடப்பட்டது போல இருந்தேன். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டினுடைய முடிவு எனக்கு வனாந்தரத்தின் முடிவாய் அல்ல, நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு முடிவாகவே கர்த்தர் எனக்கு அமைச்சு தருவான்னு சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஆமென். கர்த்தர் யாக்கோபு அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து வைக்கிறாரு. வீட்டு வாசல்ல சத்தம் கேட்குது. லாபான், என்னப்பா உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? ஆமென். இனி உன்னை காணாதவர்கள் கூட உன்னை கண்டு கொள்ளக்கூடிய நாட்கள் வருகிறது. நம்புற பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா சத்தமா கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு, உன்னை பார்க்காதவன் கூட உன்னை திரும்பி பார்க்கிற காலம் வருது. உன்னை தேடாதவன் கூட உன்னை தேடுகிற காலம் வருது. உன் பேரை நினைக்காதவன் கூட உங்க அப்பா பேரை கூட ஆமென். சில நேரம் நம்ம பேர் கூட என்னன்னு கேட்க வேண்டாம் நினைப்பான். ஆனா ஒரு நேரம் வரும், உன் கோத்திரமே என்னன்னு சொல்லி விசாரிக்கிற ஒரு காலம் வருது. ஹல்லேலூயா ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு தகுதியோ அவங்கள கர்த்தர் இந்த வருஷத்திலே உயர்த்த போறாரு. இந்த வருஷத்திலே கர்த்தர் மேன்மை. ஏன்னா ஆண்டவர் திட்டமாய் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லி, நீ பயப்படவே பயப்படாத, வனாந்தரத்துல உன்னை எப்பவும் பிடுங்கியாச்சுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அழகான இடத்துல யாக்கோபை நட்டு வைக்கிறாரு. மாமனை கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், சொல்றது நீர் செஞ்சால் மட்டும் போதும். என்ன செய்யணும்? சொல்ற பிரகாரமெல்லாம் செய்யுங்க. இப்போ யார் கட்டளை கொடுக்கிறா? யாக்கோபு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதலே இல்லாம லாபத்தை கொடுக்க ஆண்டவரால முடியும். ஆமென். முதலே இல்லாமல் ஆண்டவர் நினைச்சவனுக்கு லாபத்தை கொடுக்க முடியும். யாக்கோபு முதல் போட்டாரா? சொல்லுங்களேன். எப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்துல நீர்க்கால்கள் ஓரம் நட்டு வச்சாரோ முதல் போடல. ஆனா லாபம் மட்டும் யாக்கோபுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென். முதல் யாரை கொண்டு போட வச்சாரு? ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா இருக்கிறவர்களை, உன்னை வஞ்சிக்கிறவர்கள் தான் முதல் போடுவாங்க. நீ அவங்க லாபத்தை அனுபவிக்க போற. ஹல்லேலூயா. உன்னை குறித்து தவறா சொல்றாங்களா, அது உனக்கு விளம்பரமா மாற போகுது. ஆமென். உன்னை குறிச்சு தூற்றி திரிகிறாங்களா, அப்பதான் நினைப்பான், இவ்வளவு பெரியவரா, அது யாரு நான் பார்க்கணுமே. உன்னை குறிச்சு அட்வான்ஸ் இல்லாம பணம் இல்லாம உன்னை விளம்பரம் படுத்திக்கிட்டு இருக்கான். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. நம்ம சபை பேர் நல்லா இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது, சில அப்படி இப்படி போனதுனால தெரியுது. கர்த்தர் அதையே நமக்கு சொல்லி பணம் இல்லாம விளம்பரமா மாத்துறாரியா. நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் சாதாரணமா இருந்தாரியா, இப்படி சொல்லி சொல்லியே இந்த சபைக்கு இவர்தான் பாஸ்டராண்டி இப்ப வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அதனால முதலே இல்லாம உனக்கும் எனக்கும் கர்த்தர் லாபத்தை மட்டும் கொடுக்க போறாரு. ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை கர்த்தர் அதனுடைய தேவையை அதுவே எடுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரம் அடுத்தது அது என்ன செய்யும் சொன்னா, அடுத்தவன் எப்ப தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி யாருக்காகவும் காத்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்காகவும் காத்திருக்க, அதுக்கு தேவையா அது உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அது எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இத்தனை காலம் எதற்கோ காத்திருந்ததெல்லாம் கர்த்தர் ஷட்டரை போட்டு மூடியாச்சு. ஆமென். வரமாட்டேங்குது. ஆண்டவர் உன் கூட பேசுறாருன்னு சொன்னா நீயே கைத்தட்ட ஆரம்பிச்சிரு, நீயே ஒரு ஆமென் சொல்ல ஆரம்பிச்சிரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீ இதுவரைக்கும் காத்திருந்த வாசலுக்கெல்லாம் பெரிய ஷட்டரை போடுறாரு. எதற்கு தெரியுமா? நீ காத்திருக்க தேவையில்லை, இனி நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், இனி நீ சேர்த்து கொள்ள போகிறாய். ஆமென். நீ உன் மனசுல தீர்மானம் பண்ணிக்கோ. வேதத்தை நீ நேசிக்கிறியா? வேதத்தை அனுதினம் வாசித்து தியானிக்கிறியா? ஒன்னே ஒண்ணு, நீ வனாந்தரத்துல இல்லையா, நீ நீர்க்கால்கள் ஓரமா தான் நடப்பட்டு இருக்கிற. யாருக்காக இனி நீ காத்திருக்க தேவையே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறேன், அதனால என்ன ஆற்றண்டையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆற்றுக்கு பேரு கேரித் ஆறு. அந்த ஆற்றுல ஆண்டவர் வச்சிருந்தாரு. அவர் எதுக்குமே கவலைப்படல. ஆறு ஒவ்வொரு நாளா வச்சுக்கிட்டே இருந்துச்சு. டோன்ட் வரி. ஹல்லேலூயா. அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தார். அவர் சொன்னாரு, நீ சாரி பாத்துக்கு எழும்பி என்ன பண்ணு, நீ புறப்பட்டு உன்னை விசாரிக்க நான் ஒரு விதவை வச்சிருக்கிறேன். ஓகே ஆண்டவர்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்றாரு, கடந்து போகிறாரு. இப்ப சாரி பாத்துல தேசத்துல 3 வருஷம் என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க. நமக்கு அவங்களுக்கு நிறைய ஒத்துமை இருக்குது. நம்மளை விட அவங்க சீனியர். நமக்கு அது அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு போகுது, அங்க ஒரு ஸ்ப்ரே கூட கிடையாது. 3 வருஷம் அப்படியே லாக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 வருஷம் கொஞ்சம் கூட மழை இல்லாம போனதுனால அவ்வளவு வறட்சி ஆயிருந்தது. அந்த இடத்துல சாரிபாத் இருக்கிறான், அங்க ஆகாரத்துக்கு வழி இல்லாம ஆயிருச்சு. நமக்கு 1.5 வருஷம் மழை தண்ணி இல்லைனாலே நமக்கு என்ன ஆயிட்டு?
அங்க 3 வருஷம் மழை இல்ல. இப்படி இருக்க 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 ஒவ்வொரு நாட்களா ஆகாரங்கள் குறைவாக கொண்டே இருந்துச்சு. சாரிபாத் வீட்டுல என்ன குறைஞ்சிட்டே இருந்துச்சா? மாவு எண்ணெயும், சத்தமா சொல்லுங்க, மாவு எண்ணெயும் குறைந்து கொண்டே இருந்தது. அவ காத்திருந்து பாக்குற. வருஷத்துல மழை இல்ல, எப்படியாச்சும் நம்மள மாதிரியே மழை கடைசியில பெஞ்சிரும் சொல்லி யார் காத்துட்டே இருக்கா? ஏன்னா கொஞ்சமா ஆசீர்வாதம் வந்துடும். 2வது வருஷம் ஆச்சு, 2வது வருஷம் என்ன இல்ல, மலையில அவ காத்திருப்பு இருந்து பார்க்குது. அவ மட்டும் தேசமே காத்து இருக்குது, மலையில 3வது வருஷம் என்ன இல்லாம ஆயிட்டு, காத்திருந்து பார்த்து இப்ப மாவு என்ன ஆயிட்டு, குறைந்து போனது, எண்ணெயும் குறைந்து போயிருச்சு. இப்போ கடைசியா கொஞ்சம் தான், அவ்வளவுதான். அப்படி தட்டி எடுத்து தொடச்சி எடுத்து தட்டி எடுத்து மாவு அப்படி தட்டில எவ்வளவு வந்துச்சு மாவு? சில நம்ம அப்படிதான் தட்டி பார்ப்போம், அமுக்கி குலுக்கி சரிந்து இதெல்லாமா தட்டி பார்ப்போம், இவ்வளவுதான் வந்திருக்கும். அப்ப அந்த மாவை எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்துல தான் ஊருக்கு எல்லையிலேயே ஒருத்தர் பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஊருக்கு எல்லையிலேயே கர்த்தர் பார்த்தாச்சு. நீ மரத்தடியில நிற்கும் பொழுதே கர்த்தருடைய கண்கள் உன் மேல விழுந்துருச்சு. கையை தட்டு. அல்லேலூயா. நீ எப்ப அப்பான்னு சொல்றதுக்கு வாய் எடுக்கிறியோ அதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய கண்கள் உன் மேல விழுந்தாச்சு. உங்க பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் ஏத்தும் போதுதான் கர்த்தருடைய கண்கள் வரல. உன் பிள்ளைக்கு லைட்டா அப்படி வரும்போதே கர்த்தருடைய கண்கள் பட்டாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாம் குறைந்து போனவர் எலியா கேட்கிறாரு, எம்மா இருக்கிறதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து என்ன பண்ணு, எனக்கு தா, இருக்கிறதே கொஞ்சம் தான். நீ கொஞ்சத்தை கொண்டு வந்து என்ன பண்ணு, எனக்கு தான் சொன்ன உடனே இருக்கிறதுல பெஸ்டா சப்பாத்தி சுடுற ஆள் யாருன்னா அந்த அம்மா தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிடி கையளவு அப்பத்திலேயே 2 பேருக்கு ஷேர் பண்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆமென். அந்த 2 மாவுலையும் கொஞ்சத்திலையும் அதுல ஒரு பகுதி இப்ப யாருக்கு கொடுக்கிற ஒரு ஞானம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு சுட்டிருப்பாங்க? எலியாவுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களா. கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சத்துல கொஞ்சத்தை கொண்டு வந்தா. ஒரு ஆமென் சொல்லு. ஆண்டவருக்கு கொஞ்சம் போதும். நல்ல கையை தட்டி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உன்னுடைய கொஞ்சம் அவருக்கு போதும். கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே எலியா அதை என்ன பண்ண, வாங்கி சாப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை 1 ராஜாக்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நிறுத்தி நிதானமா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும். போதும். அவளும் இவனும். யாரு அவ? அவெல்லாம் யாரு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அந்த அவாலாம் யாரு? இப்ப சாரிபாத் தான் அவா. இப்ப அவாவும் இவருமாய் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆகாரத்தை சாப்பிட்டார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். அதற்கு பின்பதாக சொல்லப்பட்டிருக்குது, அவளும் இவனும் அவள் வீட்டாரும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவள் வீட்டாரும் கொஞ்ச நாளா சாப்பிடலையா, அநேக நாள் சாப்பிட்டார்கள். நல்ல கைகளை தட்டி. எஸ், இப்படியே கை தட்டணும். அநேக நாட்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய ஆரம்பித்தார்கள். ஆமென். தேசத்துல மழை பெய்யல, பஞ்சம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவளும் எலியாவும் அவருடைய பிள்ளைகளும் மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கல. எலியா சொன்னாரு, ஆண்டவர் எப்படியோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் ஞானமா என்ன பண்ணு, அங்கேயும் மாவு சிந்தாம எண்ணெய் சிந்தாம கொஞ்சம் ஞானமா என்ன பண்ணு, அப்பத்தை சுட்டு 3 பேர் உட்காந்து என்ன பண்ணுவோம், அப்படியே உட்காந்து கதவை சாத்திட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம்னு சொல்லல. அவள் வீட்டாரெல்லாம் ஓடி வராங்க. ஆமே. குறையும் பொழுது அவளும் அவன் பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நிறைவு வந்த உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லக்கூடியகிறார், நீ வனாந்தத்துல நடப்படுகிற வரைக்கும் ஒருத்தர் உன்னை மதிக்க மாட்டான். நீ நீர்கால்கள் நடப்பட்ட பிறகு போனதெல்லாம் வந்து சேரும். ஒரு ஆமென் சொல்லு. உட்கார இடம் இல்லாம இருந்த பிறகு போனதெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சத்தமா. ஆமென். அப்போ உள்ள வரது கூட இடம் இருக்காது. வீட்டுக்கா டைமே இல்லையே அப்படிங்கிற ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை மாத்துவார். ஆமென். அங்க சாக போகணும் எவனும் வந்து கொடுக்கல. ஐயோ சாக போற உயிரை காப்பாத்துவேன்னு சொல்லி எவனும் வந்து கொடுக்கல. ஆனா இப்போ பழகி பெருகின பிறகு வீட்டாரெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆமே. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நீ காத்திருக்கிற பிள்ளையா இருப்பேன்னு சொன்னா, உன் காத்திருப்பை கர்த்தர் எவனுக்காக வைக்க மாட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கும் போது அநேகர் உன் வீட்டுல வந்து காத்திருப்பாங்க. ஊரெல்லாம் பஞ்சம், இந்த வீட்டுல மட்டும்தான் சாப்பாடு என்கிற அளவிற்கு நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். அப்ப நீர்கால்களில வைக்கப்பட்டிருக்கிற மரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எம்மா நீ வேதத்தை நேசித்து தியானிப்பன்னு சொன்னா நீ எந்த நன்மைக்காகவும் என்ன பண்ணவே மாட்ட, சொல்ல மாட்டேங்கிறிய. எதற்காகவும் நீ காத்திருக்கவே கர்த்தருடைய வேதம் உன்னை விடவே விடாது.
எந்த நபர்கிட்டையும் போய் நிக்க வைப்பதற்கு உன் வேதம் விடவே விடாது. யாருக்கிட்டையும் ஏந்துவதற்கு உன் வேதம் விடவே விடாது. காரணம், நீ நீர்க்கால்களை நடப்பட்டிருக்கும் பொழுது அநேக நாள் உன்னை திருப்தியாக கர்த்தர் வச்சிருப்பாரு. உன்கிட்ட இருந்து வரக்கூடிய கனிகளை தான் மத்தவன் படித்து பறித்து சாப்பிட செய்வார் ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் ஓ ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க பயப்படாதீங்க. நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நீ நடப்பட்டு விட்டாய். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை கை விட்டு ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிற ஆமென். ஓ ஆ இது சந்தோஷத்துல வரக்கூடிய ஓ நன்மை பண்ணவரே ஹல்லேலூயா சொல்லுங்க. யூதாவின் ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 சொல்லு. சத்தம் ஒரு ஆமென் சொல்லு. நான் ஆண்டவருடைய சமூகத்துல நீர் பாய்ச்சலான இடத்துல நான் நடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க கேட்கலையே சத்தமா ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக வேதத்தை நேசித்து தியானிக்கிற பிள்ளைகள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. இரண்டாவது சங்கீத பகுதி வாசிங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து. ரெண்டாவது நல்லா கவனிங்க. ஓகே அவ்வளவுதான். தன் காலத்தில் கவனிக்கிறீங்களா? இரண்டாவது பார்த்துட்டோம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய வேதத்தை நேசித்து தியானிக்கிற மனுஷன் தன் காலத்தில் தன் கனியை தந்து. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம நினைப்போம், ஏன் இந்த வருஷம் விளைச்சலே இல்லை? முன்னாடிலாம் தேங்காய் இவ்வளவு பெருசுல இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்குது. முன்னாடி உருண்டுகிட்டு இருந்து இப்ப நீண்டுகிட்டு போகுது தேங்காய். காரணம் என்ன? அன்னைக்கு ஒரு இளநீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லி போய் பார்த்தா இளநீலும் 40 ரூபா. குடிக்க மனசே வரல எனக்கு. அம்மா வந்தால் தான் இளநீ குடிப்பேன், அது வேற. இளநீ குடிக்கலாம் போனால் 40 ரூபா. என்ன இவ்வளோ ரேட்டு? நம்ம ஊர் இளநீலப்பா, இது எங்கேயோ வந்து வடக்குல இருந்து வருதான் அப்படின்னாரு. அப்படியா? முன்னாடி அதே கடையில் வாங்கும்போது 25 ரூபா. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் 40 ரூபா. காரணம் என்ன? விளைச்சல் இல்லை. எங்கிருந்தோ செஞ்சு இங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை குடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ மழை இல்லாதனால விளைச்சல் இல்லை, கனி இல்லை, ஒண்ணுமே இல்லை. எப்போ மழை வந்தாதான் விளைச்சல் இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒன்ன பார்த்து சொல்கிற, மழைக்காக நீ வெயிட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அல்ல, தன் காலத்துல நீ கனியை தந்திருப்பாய். நம்புற பிள்ளைங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச பிறகுதான் நான் கனி கொடுக்க முடியும். எனக்கு இந்த வருஷம் 3500 ரூபாய் சம்பளம். நான் விசுவாசிக்கிற அடுத்த தீபாவளிக்கு எனக்கு ஒரு 4000. அம்மா நீ எத்தனை ஆயிரம் வந்தாலும் நீ உயரவே மாட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தருடைய வசனத்துல நீ நிலைச்சிருப்பேன்னு சொன்னா, தன் காலத்துல மழை வருதோ இல்லையோ, போனஸ் கிடைக்குதோ இல்லையோ, உன் சம்பளம் கூடுதோ இல்லையோ, உன் ஸ்தானத்தை அப்படியே ஏத்திக்கிட்டே இருப்பார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தருவாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் காலத்துல நான் கனி கொடுப்பேன். நான் லேட்டா கொடுத்தா முத்துன கனியை கொடுத்துருவேன். சீக்கிரமா கனியை கொடுத்துட்டேன்னா விளைச்சல் இல்லாத கனியை கொடுத்துருவேன். சரியான நேரத்துல கரெக்டா நான் கனி கொடுப்பேன் சொல்றேன். நீ கை தட்டுறத பார்த்தா எனக்கு கை தட்டுற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லு, நான் சீக்கிரமாவும் கனி கொடுக்க மாட்டேன், லேட்டாவும் கொடுக்க மாட்டேன், டைமுக்கு கரெக்டா கனி கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கனி தான் ரொம்ப அழகா இருக்கும். சீக்கிரமான கல் வச்சு கொடுத்துருவான். பழுன்னு சொல்லி ஒரு ரூம்ல போட்டு என்ன பண்ணுவான், கல்லுக்குள்ள போட்டு பழுக்க வச்சு கொடுத்துருவோம். நல்லாவே இருக்காது. அந்த டைம் வந்து எடுத்து சாப்பிட்டா அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்னு ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீர்க்கால்கள் ஓரமா உன்னை நட்டு வச்சு உன் காலம் வருகிற வரைக்கும் பார்த்தா அப்படியே ஸ்லோவா போன மாதிரி தான் இருக்கும். அப்படியே போன மாதிரி. ஆனா கரெக்டா உன் காலத்துல நீ கனியை கொடுத்து ஆசீர்வாதமா இருப்ப. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு எப்படியா? அவருக்கு யோசேப்புக்கு அர்த்தம் கனி தரக்கூடிய திராட்சை செடி. அவர் கனியை கொடுக்கிற, தன் காலத்துல கனியை கொடுத்து எப்படி கொடுத்தாரு?
அவர் குழிக்குள்ள போட்டு கொண்டு வந்து போர்த்திபார் வீட்டுல விட்டாங்க. போர்த்திபார் வீட்டுல விட்ட பிறகு பிசாசு நினைச்சான், இங்க உனக்கு நான் எப்படிப்பட்ட கண்ணியை வச்சிருக்கிறேன், பிரச்சனையை வச்சிருக்கிறேன். ஆனா அதே வீட்டுக்குள்ள யோசேப்பு இச்சையடக்கம் என்கிற ஒரு கனியை கொடுக்க ஆரம்பிச்சார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை சூழ்ந்து தன் காலத்துல தன் கனியை கொடுத்தார். போர்த்திபார் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்னென்னமோ வந்து நின்றுருப்பாங்க, அப்படி இப்படிலாம் வந்து நின்றுருப்பாங்க. என்ன பார்க்கலையோ அப்படின்ட்டு வந்து நின்றுருப்பாங்க. இந்தாடா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இப்படி ரொம்ப பாசமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப விசாரிப்பா வந்து நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். யோசேப்பு கண்டுக்கிடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லு. தம்பிங்களா கேட்டுக்குங்க, ஒரு ஆமென். அல்லேலூயா. உன்னை தேடி வர்றது என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்காது. நீ தேடி போறது என்னைக்குமே உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் அதினதின் காலத்துல தரது மட்டும்தான் உன் மரண நாள் வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, ஆமென். அப்போ தன் காலத்துல தனியா யோசேப்பு என்ன பண்ண சரியா கொடுக்கிறாரு. அவளை தூக்கி அப்படியே கொண்டு சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில போய் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷன் சொல்றான், இங்க இருக்கிற சிறைச்சாலையிலாம் என்ன பண்ணணும், அவன் சரியா போய் குளிக்கிறானா, சரியா போய் வேலை செய்யறானா, சரியா ரூம்குள்ள போய் இருக்கிறானா, எல்லாரையும் நீ தான் என்ன பண்ணணும், நீ தான் பார்த்துக்கணும். நான் என் வேலையை பார்க்காம நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், என் ரூம்ல நான் இருப்பேன். நீ தான் எல்லா கைதிகளும் ஒழுங்கா இருக்கிறானா என்ன பண்ணணும், போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த வேலையில அவர் உண்மையா இருந்து அந்த இடத்துக்குள்ள கனி கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ எனக்கு இது என்னடா பெரிய ரோதனையா போச்சு, எனக்கு தண்டனைக்கு மேல தண்டனை வருதுன்னு சொல்லி நினைக்கல. அந்த இடத்துலயும் யோசேப்பு கனி, அதனாலதான் யோசேப்பு மெய்யான கனி கொடுக்கிற திராட்சை செடி என்கிற பெயர் வந்துச்சு. ஆமென். அப்ப இப்படியே கனி கொடுக்கிறார். கடைசியில அங்க பானபாத்திரக்காரன் வரான், எனக்கு சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லு. யோசேப்பு நினைச்சான், ஏற்கனவே என் அண்ணன்மார்கிட்ட சொப்பனத்தை சொல்லி தான் நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேனா, அரிக்கட்டு வளையுது, நட்சத்திரம் சுத்துது, என்னென்னமோ சொப்பனத்தை சொன்னேன், என்ன தூக்கி இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்க. இப்போ உன் சொப்பனத்துக்கு சொல்லி இதை விட அகால பாதாளத்துல போய் விழணுமான்னு சொல்லிட்டு இருக்கல. அங்கேயும் அவர்களுக்கு முன்பதாய் கனி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை நல்லா விளங்கிக்கோள். நீ எந்த இடத்துலயும் நீ உன்கிட்ட வரக்கூடியது என்னவா இருக்குன்னா அது கனிகளாய் மட்டும்தான் இருக்கும். நான் விசுவாசி, வேதத்தை நேசித்து வேதத்தின்படி வளர்கிறவனுடைய ஊற்றுல நல்ல தண்ணீர் மட்டும் தான் புறப்படும். அங்க தேவையில்லாத தண்ணீர் வரவே வராது. ஆமென். இல்ல கொஞ்ச நேரம் கோவத்துல கொஞ்சம் கெட்ட தண்ணீர் வந்துருச்சு, இப்ப நான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறேன், அப்ப நல்ல தண்ணீர் வந்துச்சா, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது அது ஜீவ தண்ணீராய் மட்டும்தான் புறப்படும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரே ஒரு தண்ணீர் மட்டும் தான், பிதாவினுடைய ஜீவ தண்ணீர் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பானபாத்திரக்கார சொப்பனம் சொன்ன உடனே இது என்னடா பெரிய லொல்லுன்னு சொல்லி நினைக்கல. அவர்களுக்கும் அவன் சொப்பனத்தை விளக்கம் கொடுக்கிறான். அந்த இடத்துல கனி கொடுக்கும் ஏற்ற நேரம் வந்துச்சு. ராஜாவுக்கும் கனவு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. எவனாலையும் விளக்கம் கொடுக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் தெரியும், என் பிள்ளை அங்க ஒருத்தன் கனி கொடுத்துட்டு எங்க இருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். தன் காலத்தில் யோசேப்பு கிழவனான பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா, வாலிபனா இருக்கும் பொழுது யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல சத்தமா ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி தோணுச்சு. நல்ல முடிக்கிட்டுலாம் நரைச்ச பிறகு மூஞ்சி கிஞ்சில தொங்கி அப்படியே கொல 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 நாடின பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரோ. இப்போ எனக்கு வந்த ஒரு வார்த்தை, என்னைக்கும் நினைச்சதுக்கு என் வாலிபன் நாட்களிலேயே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எனக்கு பலன் இருக்கிற இந்த நேரத்துல என் அசிஸ்டன்ட் விட்டு பாடுறா தம்பி நான் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லும் போது என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டாரியா. என் பலன் இருக்கும் பொழுது. ஆமென். எத்தனை சத்தம் கேட்குது, எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றேன், உன் பலன் இருக்கும் பொழுது தன் காலத்துல உன்னை கனிகளை கர்த்தர் கொடுக்க வைப்பார். நல்ல கைகளை தட்டி ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லு, வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்கிற தன் காலத்துல என்ன பண்ணுவான். ஆமென். போன வாரத்துல இருந்து வேதத்தை நேசிக்கல, இதுக்காகவாது என்ன பண்ணிருங்க, வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்க. மூன்றாவது வாசிங்கம்மா. இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். மூன்றாவது, வேதத்தை நேசித்து தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, சத்தமா சொல்லுங்க, இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நல்ல வறட்சியான நேரங்களிலெல்லாம் பார்த்தா இலை அப்படியே எனக்கு மரத்துல இருந்து இன்னைக்கு 4-5 விழும், நாளைக்கு வந்து எல்லாம் விழுந்து காத்துல இப்ப நம்ம பைக்ல போன முடி எப்படி நிற்கும், நல்ல காத்துல முடி போனா ஒண்ணு இப்படி 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 அப்படிலாம் நிற்கும். அப்ப அதே போல சில நேரம் நல்ல மலைகள் இலையுதிர நேரங்கள்ல அந்த கிளைகள் எப்படி இருக்கும், நாலா பக்கமும் அப்படிதான் இருக்கும். அது அவ்வளோ அகோரமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறா, உன்னுடைய மரத்திலிருந்து இனி இலைகள் உதிர்வதில்லை. அல்லேலூயா.
எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சுக்கோ, இந்த பக்கம் கையை பிடிச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதுற பிள்ளை விடுமா. பூத்து நல்லா எப்படி யார் சொல்லுவாங்க, பூத்து குளிர்ந்து, ஏமா சத்தமா சொல்ல, சரி, பூத்து காய்த்து குலுங்கி ஒன்னாண்டு ஆசீர்வதிப்பான்னு சொல்றீங்கல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய மரம் எப்படி இருக்குன்னா, சும்மா தூரத்திலேயே பார்த்து அத்தி மரத்தை போல அப்படியே குளுகுளுன்னு இருந்துட்டு பக்கத்துல வந்துட்டு கனி மட்டும் இல்லாமல் இருக்காது, உனக்கு இலைகளும் இருக்கும். அந்த இலைகளை ஒதுக்கி பார்த்தா கனிகளும் இருக்கும். நல்ல புஷ்டியா உன்னை குலுங்குற ஒரு மரமாக உன்னை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படியே அப்போ பாஸ்டர் மரம்னா இலை உதிர்ந்து தானே ஆகும், இலை உதிராத இருக்கிற மரம் எதுவும் உண்டா? நீங்க டூப் படிக்கிறீங்க. உன் இலைகள் உதிர்ந்தாலும், ஒரு இலை உதிர்ந்தாலும் 4 இலை துளிர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ இந்த வருஷம் எதை இழந்தியோ அதை 4ஆ கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறா. நல்ல கைகளை தட்டி எஸ் ஆமென். உன் கண்களில் இருந்து உதிர்ந்த உன் கண்ணீரை மகிழ்ச்சியான துளிராக இந்த ஆண்டு உன் கைகளை தட்டி சந்தோஷமா. ஆமென். இலைகள் உதிர்ந்தாலும் உன்னுடைய வேர் அருகிலே அது உரமா தான் விழும். ஆமென். அது அப்படியே சும்மா அப்படியே போகாது, உன் வேர்ல அது உரமா தான் இருக்கும். உன் கிட்ட இருந்து என்னென்ன விழுந்து போகிறதோ அது ஆசீர்வாதம். ஏன்னா நீ உன்னுடைய வேர் ஜீவ நதியாகிய நீர்க்கால்களிலே நடப்பட்டு இருக்குது. நீர்க்கால்களில் நடப்பட்டு இருக்கிறது. காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். கடைசியா சொல்லி முடிக்க போகிறோம். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மைக்ல நீ வாசிமா, சேர்ந்து வாசிக்க போறோம். அவன் செய்வதெல்லாம் இனி எதிர்காலத்துல நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கைகளை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எது வாய்க்காம போச்சு, இனி எல்லாமே வாய்க்கும்யா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வேதத்தை நேசித்து அவருடைய வேதத்தை நல்லா தியானிக்க ஆரம்பிப்பேன்னு சொன்னா, வேதத்துல பிரியமா இருப்பேன்னு சொன்னா, நீ சின்னதை செய்யறியோ நீ பெருசை செய்கிறியோ, எவைகளை செய்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ண செய்ய போகிறார், அதை வாய்க்க பண்ண போய். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல ஒருவர் வந்தாரு, அவர் செஞ்சதெல்லாமே வாச்சுது. ஆமென். 30 வருஷம் அவர் என்ன செஞ்சாருன்னு வேதத்துல சொல்லப்படல. ஆனா வெறும் 3.5 ஆண்டுகள் அவர் செஞ்சதுல ஒண்ணு கூட வாய்க்காம போகவே இல்லை. எத்தனை கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எளிமையா சொல்லிட்டு போறேன்னு, மலை பிரசங்கத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இங்க என் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது, இங்க கடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆகாரம் இல்லப்பா. ஆகாரம் யார்கிட்ட இருந்தா தாங்கன்னா ஒரு பையன் தரல. என்ன பண்ணி வச்சுக்கிட்டான்? சாப்பாடு தேடி வராங்களா, ஒதுக்கு எல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிட்டான்? ஒதுக்கி வச்சாலும் என்ன பண்ணாங்களோ தெரியல. ஆனா சின்ன பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணிச்சு, குடு ஓடி வந்துட்டு, என்கிட்ட என்ன இருக்குது 5 அப்போ. இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கியா? ஆமா, சாக்லேட்னா கையில இருக்க தராது, வாயில இருக்கிற கையில இருக்க தராது. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க இப்போ உள்ள சந்ததி எல்லாம் அப்படிதான் இருக்குது. கேட்டா ஒண்ணு தர மாட்டேங்குது, எடுத்து வச்சுக்குது. ஆனா அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க ஆண்டுகிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுச்சு, என்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொல்லி கொடுத்தோன்னே பக்கத்து இது ஏமாத்திரம். ஆனா அது அவனுக்கு வித்தியாசம். ஆண்டவர் அதை வாங்கி கொண்டு எல்லாரையும் பந்தியில உட்கார பண்ணு. சீசனுக்குலாம் மண்டை சொரியுது. 5 அப்பத்தையும் 2 மீன் வச்சுக்கிட்டு குட்டியா பிச்சு போட்டா கூட ஒரு பேருக்கும் பத்தாதையா, இவர் எல்லாரையும் பந்தியில உட்கார வைக்கிறானே. பந்தியில எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. பந்தியில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாக்குறான், பந்தியில உட்கார்ந்தவெல்லாம் பாக்குறான், எங்க கூட இருக்குது, எங்க இயேசு கிறிஸ்து எதையா வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாம் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சீஷர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து எங்கேயோ மலைக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படிலாம் வாங்கல. அவ்வளவருடைய கண்ணுக்கு முன்னாடி பிதாவை நோக்கி பார்த்தார். எஸ், அதே கூடைகளை பள்ளிக்கு நல்ல கையை தட்டு. நீ மறை வாய்ப்பை ஆசீர்வதிக்கப்பட்டு வர மாட்டேயா? வெளிநாட்டுல சம்பாதிச்சு நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட. இந்த ஊர்லயே என் கண்ணுக்கு முன்னாடியே உன் பிள்ளைகள் உன் எல்லையிலே வளர்க்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளை உன் கண்ணுக்கு முன்னாடியே நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டு போய் நின்று மந்திரம் பண்ணிட்டு கொண்டு வரல. எல்லாரும் கண்ணை திறந்து பாரு, இப்ப பாருன்னு சொல்லி செய்யும் பொழுது அது அப்படியே வாய்த்தது. ஆமென். தலையை சொரிஞ்சு அவ்வளவு பேர் தலையிலையும் 12 பேர் வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய வேதத்தை நேசித்து தியானித்து அந்த வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பன்னா நீ செய்வதெல்லாம். அவர் வேதம் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் போனா நீ என்ன நீ செஞ்சாலும் அது ஒண்ணும் வாய்க்காது. ஒரு ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே, அதுக்கு போக வேண்டாம், ஒரு ஆசீர்வாதமாவே போவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நேசிக்கும் போது எல்லாமே எப்படி இருக்கும்? உங்களை விசுவாசி ஆண்டவர் சொல்றாருமா, வாய்க்குமா வாய்க்காதா? ஆமென். அது எல்லாமே எப்படி இருக்கும்? அது வாய்க்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்கு போகிறாரு, 4 நாள் கழிச்சு தான் போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க ஆல்ரெடி அடக்க ஆராதனை முடிஞ்சு 3வது நாள் நிகழ்ச்சி என்ன ஆயிட்டு? 3 நாள் நிகழ்ச்சி என்னாச்சு? 3ஆவது நாள் முடிஞ்சு இனி ஒண்ணு இல்லை, எல்லாம் மூடி டென்ட் கிட்ட எல்லாம் கலத்திட்டு போயாச்சு. அப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் வராரு? நல்லா கைவீசம்மா, கைவீசு. இயேசு அவருடைய சீஷர்கள் எங்க புறப்பட்டு வராங்க? கல்லறைக்கு நேரா புறப்பட்டு வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, கல்லறைக்கு என்ன பண்ணு? கல்லறை என்ன பண்ணு? புரட்டு. உடனே மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே என்ன பண்ணும்? சத்தம் ஆண்டவரே என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்க, 4 நாள் ஆனது என்ன செய்யதான் செய்யும்? நாரதான் செய்யும். ஆனா எல்லாரும் ஆண்டவர் சொல்ல கல்லறை புரட்டி போல் எல்லாம் மூக்கில் கை வச்சுக்கிட்டோம். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, சாகிறதுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறாரு. செத்து 4 நாள் கழிச்சு வந்துட்டு இப்ப கல்லறையின் கல்ல வேற புரட்டி தள்ளுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் செஞ்சது வாய்த்தது. நல்லா சேர்ந்து சொல்லு, ஆண்டவர் செஞ்சது என்ன பண்ணினது? வாய்த்தது. எல்லாம் மூக்க மூடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் கவனி. ஆண்டவர் பேசுறாரு. எல்லாம் மூக்கில் வச்சுட்டு அப்படி நின்னுகிட்டு இருக்க அந்த நேரம் தான் கல்லறை திறந்தாச்சு. புருவம் ஃபர்ஸ்ட் இப்படி வந்துச்சு, கை விரிஞ்சுது, கை கிழந்து வாய். ஏன்னா துர்நாற்றம் வீசல, மரித்தவன் உயிரோட. சத்தமா சொல்லு, உயிரோட. சத்தமா உயிரோட. இயேசுவானவர் செய்தது வாய்த்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம தைரியமா சொல்றதுல தப்பே இல்லை. நான் செய்யறது வாய்க்கும், நான் செய்வது வாய்க்கும். நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் வேதத்தை நேசிக்கிறேன், அதன்படியே எனக்கு நடக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஏன் நான் செய்யறது வாய்க்காது? எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? எஸ், நீ செய்வது வாசி. ஏன்னா நம்ம அப்பா செஞ்சது வாசிதான் நம்ம பிள்ளை செய்யறது வாய்க்கதான் செய்யும். அல்லேலூயா. ஒரு ஊருக்கு போறாரு பவுல், போகிறாரு. அந்த இடத்துல பயங்கரமா எல்லாம் வேற மக்கள் இருக்கிறாங்க. அங்க போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. திடீர்னு சொல்லி பவுல் உத்து பார்க்கிறாரு. ஒருத்தனை உங்களை மாதிரி ஆள்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு வச்சுங்களா, திடீர்னு பவுல் என்ன பண்றாரு? ரஜினாவை மாதிரி அப்படின்னா உத்து பார்க்கிறாரு. நீ நல்ல பிள்ளைமா, நதியா தான் உத்து பார்க்கிறாரு. அப்படி உத்து பார்த்த உடனே அவளுக்குள்ள என்ன இருக்குது? அவங்க அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா, பிறவில் இருந்தே முடவனாய். ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தோட அவன் கேட்ட உடனே பவுலுடைய கண்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? தெரிந்த உடனே இறங்கி போய் நின்று தலையில எந்திரி 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 கையை பிடிக்கிற கையெல்லாம் சொல்லவே இல்லை. உடனே சொல்ல, நீ எழுந்து நட. அல்லேலூயா. உற்று பார்க்கிற நேரத்துல ஒரு வார்த்தை மெசேஜ் டைட்டில் போய்கிட்டே இருக்குது. மெசேஜ் போய்கிட்டே இருக்குது. அந்த மெசேஜ் பாயிண்டோட ஒரு பாயிண்ட் சேர்த்து விடுகிறாரு. அவன் முடவனா, அவன் எத்தனை வருஷமா முடமா இருக்கான் அதெல்லாம் பார்க்கல. மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் வாய்க்கும் சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு வார்த்தை வரும், நீ இழந்ததை பெற்றுக்கொள்வ. கர்த்தர் உனக்கு செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல, ஹல்லேலூயா. உன் சந்ததியின் மகிமையை உன் கண்கள் காணணும். ஒரு ஆமென் சொல்லு. அதே போலதான் பவுல் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு உற்று பார்த்தாரு. உடனே சொல்ல, எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் எழுந்து நின்று குதிக்க ஆரம்பிச்சான். ஆமென். ஏன்னா பவுலுக்கு தெரியும், எங்க ஏசப்பா செஞ்சது வாச்சுதுன்னா எங்க ஆண்டவர் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியங்களை, என்னிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று சொல்லி. அதனால பவுல் போய் கைய வைக்கல. பேதுரு யோவானும் கைய வச்சாங்க, ஆனா பவுல் கைய வைக்கல. பார்க்கும்போதே அற்புதம். ஒரு ஆமென் சொல்லு. பார்க்கும்போதே ஒரு அற்புதம். ஆமென். இனி உன்னுடைய நிலைமையை நீ பார்த்தாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உண்மையா ஆண்டவர் நமக்குள்ள இருப்பான். நம்ம பார்வையில் கூட வல்லமை இருக்கும். நீ பேசுவதில் வல்லமை இருக்கும். ஒரு இடத்துல கைய வச்சு ஜெபம் பண்ணா வல்லமை நடக்கும். அல்லேலூயா. இதுதான் வாய்க்கும். நீ பார்த்தா வாய்க்கும். பக்கத்துல தட்டி சொல்லு, நீ பார்த்தா வாய்க்கும் சொல்லு. அதனால தேவையில்லாம எதையும் பார்க்காதன்னு சொல்லு. அல்லேலூயா. நீ கை வச்சா வாய்க்கும் சொல்லு, தேவையில்லாத இடத்துல கையை வைக்காதன்னு சொல்லு. நீ கால் போகிற இடமெல்லாம் வாய்க்குன்னு சொல்லு, ஆனா தேவையில்லாத இடத்துல உன் கால் போக கூடாதுன்னு சொல்லு. எத்தனை புரியுது? அல்லேலூயா.
எஸ், ஆண்டுடைய வேதத்தை நேசித்தவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்கப்படும். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா இருக்கிற பிள்ளை, இந்த மாசத்தை சந்தோஷமா முடிப்போம். இந்த ஆராதனை சந்தோஷமா முடிப்போம். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு அரண் சொல்லி, ஆமென். எஸ் எஸ், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எந்திரிச்சிடுமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு வசனம் நல்லா புரிஞ்சுது? ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை ஜிப்பு போட்டு மூடி நீ வச்சிடக்கூடாது. வசனத்தை பிரித்து டீச்சர் பாடம் நடத்துவாங்க, பக்கத்தில் இருந்து வாங்கிட்டு பார்த்தாலும் தெரியாது டீச்சர் எதை சொல்லுது, நம்ம எதை பார்க்குறோம் கூட தெரியாது. அப்படிதான் புதுசாக இருந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி பைபிளை யூஸ் பண்ணக்கூடாது. வராமன்னு சொல்லு ஏமா சொல்லு. இன்னைக்கு அன்னையுடைய பைபிள் வந்து தொட்டு கும்பிடுறதா தான் இருக்குது. தெரியாம கால் பண்ணி தொட்டு கும்பிடுறதுக்கு பைபிள் இல்லாமா? உண்மையா சொல்றேன். அதை வாசிச்சு உனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை, உனக்காக ஆண்டவர் எழுதி வச்சுக்கிற லவ் லெட்டர் தான் அது. ஒரு ஆமென் சொல்லு. உனக்காக ஆண்டவர் எழுதி வச்சுக்கிற கவிதைகள் தான் அது. உன்னை எங்க கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லுகிற ஒரு பாதை தான் ஆண்டுடைய பரிசுத்த வேதாகமம். அந்த நான் அதிகமா சொல்றேன், அந்த வசனம் என்னை அழகுபடுத்துது. அந்த வசனம் என்னை அப்படியே மோல்ட் ஆக்குது. அப்படி வசனம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் கசட்டு எல்லாம் அடிச்சு தள்ளிக்கிட்டு அவருடைய வார்த்தையை கொடுத்து 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 நான் கருப்பா இருந்தாலும் அவருடைய வசனத்துக்குள்ள நான் அழகா இருக்கிறேன். ஆமென். எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய வசனம் தான் உன்னை என்ன பண்ணும். எத்தனை பேர் புரியுது? தம்பி, நம்ம எப்படினாலும் இருக்கலாம்டா, எப்படினாலும் இருக்கலாம், நம்மளாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருடைய வசனத்துல வளர ஆரம்பிச்சு வரா, எப்படினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை மகிமையாய் மாற்ற ஆரம்பிப்பார். நல்ல கைகளை தட்டி ரெடி. பிரைஸ் தி லார்ட். 1 2 3 4. Hey, jumuru 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 jumuru. பெண்கள் கூட்டருக்கு வேக வேகமா முடிக்கணும். இவ்வளவு குடுக்குறோம்னு ஓடி வந்திருக்கிறேன். டக்குன்னு முடிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஃபயர் காத்துட்டு இருக்கு உனக்காக. ஆமென். சத்தமா ரெடியா? 1 2 3 4. மரத்தில் இருக்கும் சகையுவ கண்டு சதம் சொல்லு. மரத்தில் இருக்கும் சகையுவ கண்டு கொண்டார். சொல்லு. உணவாலாகாம தலையாக சொல்லு சொல்லு. உணவாலாகாம உன்னை தலையாக ரெடி. வசனம் என்ன நேசிக்குது, அவருடைய வசனம் என்ன அழகாய் மாத்துது, அவருடைய வசனம் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாத்துக்குதுன்னு சொல்ற பிள்ளைங்க சொல்லுங்க, இன்றிலிருந்து அவருடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கைகளை தட்டி. எஸ் எஸ் எஸ், ஆமென். பரிசுத்த வேதாகமத்துக்கு வேற யாரும் சாட்சி கிடையாது. நீயும் நானும் தான் பெரிய சாட்சி. நீ நானும் தான் பெரிய சாட்சி. எத்தனை உண்மைன்னு சொல்றீங்க? ஆமென். உண்மையா சொல்றேன், உணர்ந்து சொல்றேன். அவருடைய வசனத்துக்கு விரோதமாய் நீ நடக்கும் பொழுது அதை விட வேற பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அனுதினம் கிறிஸ்தவனா இருக்கிற பிள்ளைங்க, படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க, தயவு செய்து அவருடைய வசனத்தை நல்லா வாசித்து அதற்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உன் நாட்களை தொடங்கி நீ முடிக்க ஆரம்பி. கர்த்தர் சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்த ஒரு வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அவன் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல எஸ் அந்த வசனத்தின்படியே நாங்கள் வாழும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக இவருடைய ஆசீர்வதியும் இந்த வாரத்தில் முழுவதும் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய
உபவாச ஜெபத்தை உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு வாரும், பிள்ளைகளை பயனடைய பண்ணுவீராக. மாலை நேரங்களில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.